திமுக பதவிக்காக எதிரி கட்சியாக இருந்தாலும் கொள்கையில் உடன்பாடு இல்லாத கட்சியாக இருந்தாலும் அதை சமரசனம் செய்து மக்களை திசை திருப்பி கூட்டணி அமைத்து மந்திரி சபையில் இடம்பெற்று விடுவார்கள். அதற்கு ஒரு 3 உதாரணம். 1967 காங்கிரஸை தோற்கடித்து தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே காங்கிரசுடன் 1980 ஆண்டு நேரு மகளே வா, நிரந்தர ஆட்சி தர வா என்று அன்னை இந்திரா காந்தியுடன் கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அதே கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தது. 1998 ஆண்டு அதிமுக பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு அந்த ஆட்சி கலைந்தது. 1999 ஆண்டு எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன் கொள்கையில் மிக எதிரியாக நினைக்கும் பாரதிய ஜனதாவை, இந்துத்துவ கொள்கையில் பிடிவாதமாக இருக்கும் அந்த கட்சியுடன் ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டம் என்று ஒன்று உருவாக்கி அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் பிஜேபியுடன் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. 2003 ஆண்டு இறுதியில் அந்த கூட்டணியிலிருந்து வெளிவந்து காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 2 தேர்தலில் வெற்றி பெற்று 2013 இறுதி வரை அந்த கூட்டணியில் இருந்தது. அதன் பிறகு இப்போ 2026 தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் 50 வருடம் எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவுடன் சேர்ந்து பிஜேபி உதவியுடன் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி செய்தது. அது பலனளிக்கவில்லை. எப்பொழுது பாஜகவுடன் மெல்ல மெல்ல நெருங்கி செல்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. அதுக்கு உதாரணம் நேற்று திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய அந்த வார்த்தைகள். பதவிக்காக தன்னுடைய சுய மதிப்பை ஏந்து செயல்படும் திமுகவை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பதவி மட்டுமே தேவை என்பது தற்போது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். வணக்கம்.